வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி லேமஸ் தியரத்தில் ஒரு முக்கியமான ப்ராப்ளத்துக்குள்ள பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. பிடிஎஃப் ஃபைலுக்குள்ள லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் அதையும் வியூ பண்ணி பார்த்து எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அல்லது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, O இஸ் த ஆர்த்தோசென்ட்ராக இருந்துச்சுன்னா P/Q/R ஈக்குவல் டு என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும், A/B/Cன்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஓங்கிறது ஆர்த்தோசென்டராக இருந்துச்சு அப்படின்னா ப்ரூஃப் பண்ணலாமா? ஓகே, அப்போ ஆர்த்தோசென்டர்னா என்ன? ஆர்த்தோசென்டருங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஒவ்வொரு புள்ளியில் இருந்தும் அதோட எதிர்பக்கத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரைய போகிறோம். ஸோ ஒவ்வொரு வெர்டிசஸில் இருந்தும் ஆப்போசிட் சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறேன். அந்த பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்லாம் கட் பண்ணுற இடம் தான் எனக்கு என்னது ஆர்த்தோசென்டராக இருக்கும். ஆர்த்தோசென்டர்னா இப்போ கான்செப்ட் புரிஞ்சுட்டா, அந்த இதுக்குள்ள ஒவ்வொரு வெர்டிசஸ்க்குள்ள பெர்பெண்டிகுலர் லைன் கட் பண்ணுற பாயிண்ட் தான் ஆர்த்தோசென்டர். ஓகே, அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். சர்க்கம் சென்டருக்கும் ஆர்த்தோசென்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சர்க்கம் சென்டரில் அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வரைத்தோம்ல, அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இதுக்குள்ள மிட் பாயிண்டாகவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள மிட் பாயிண்டாகவும் அதான் இருக்கும், பெர்பெண்டிகுலர் லைனும் அதில் இந்த இதாகும். மைய குத்துக்கோடு, அதாவது இந்த லைனோட மையத்தில் ஒரு குத்துக்கோடு. ஓகேவா? சர்க்கம் சென்டர் அப்படிங்கிறது மையக்குத்து கோடு அப்படிம்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இது வந்து மையக்குத்து கோடு அப்படிம்போம். மையக்குத்து கோடுனா இப்போ இங்கே பிசிங்கிற ஒரு லைன் இருக்குன்னா இதுக்குள்ள மையம், இதுக்குள்ள மிட் பாயிண்ட்டு, அந்த மிட் பாயிண்டில் ஒரு குத்துக்கோடு பெர்பெண்டிகுலர் லைன். அதேமாதிரி இங்கே ஒரு மிட் பாயிண்டில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இந்த சைடுக்குள்ள மிட் பாயிண்டில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இந்த மூணும் கட் பண்ணுற இடம். ஸோ பெர்பெண்டிகுலர் லைனுங்கிறது இதை நான் சைட் வைஸாக எடுக்கேன். அண்ட் எப்படி எடுக்கேன், அதுக்குள்ள மிட் பாயிண்டில் எடுக்கேன். பட் ஆர்த்தோசென்டருங்கிறதுல என்ன எடுக்கேன், இந்த உச்சியில் இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையேன். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கம் சென்டரில் மையக்குத்து கோடு மீன்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த இதுக்குள்ளே மிட் பாயிண்டில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இங்கே அப்படி கிடையாது. அந்த வெர்டிசஸில் இருந்து என்ன பண்ணுறேன், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைதேன். ஸோ கான்செப்ட் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆர்த்தோசென்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்த்தோசென்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, ஸோ அதையே நான் அப்படி என் டயக்ராமுக்கு மாற்றிக்கிட்டேன். PQR அப்படிங்கிறது ஓலேருந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இது வந்து டின்னு எடுத்துக்கிட்டேன்ப்பா. ஏங்கிறது இந்த பிசியில் மீட் பண்ணுற பாயிண்ட் டி, அதுமாரி இதை இதை எஃப்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம லென்த்லாம் எப்படி எடுப்போம், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஏக்கு ஆப்போசிட்டில் உள்ளதை ஏன்னு எடுத்துக்கிடுவோம், பிக்கு ஆப்போசிட்டில் உள்ளதை பின்னு எடுத்துக்கிடுவோம், சிக்கு ஆப்போசிட்டில் எடுத்து சின்னு சொல்லி எடுத்துக்கிடுவோமா. ஸோ அந்த மாதிரி எடுத்து இந்த படம் எனக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி கொண்டு வந்திருக்கேன். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ படம் இவ்வளோ தான். ஓகே, இப்போ இந்த ஏடி, இந்த பிஇ, இந்த சிஎஃப் அப்படிங்கிறது என்னது, பெர்பெண்டிகுலர் லைன் அப்படிம்போம். ஓகே, பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னொரு மீனிங் தான் ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆல்டிடியூட் அப்படின்னாலும் பெர்பெண்டிகுலர்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா? நான் இதில் ஆல்டிடியூடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேண்டாம். நீங்கள் எக்ஸாம்ஸில் பெர்பெண்டிகுலர் எழுதினாலும் தப்பு கிடையாது. ஓகே, இதில் என்ன எழுதிருக்கேன்னு பாருங்கள். ஏடி பிஇ சிஎஃப் ஆர் த ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போ ஏடி பிஇ சிஎஃப் அதெல்லாம் நம்மளுக்கு என்னவா இருந்துச்சு, பெர்பெண்டிகுலர் லைன் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆல்டிடியூடுங்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் பெர்பெண்டிகுலர் லைன் போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ என்னன்னு பாருங்கள். ஏஎஃப்ஓஇ இஸ் சைக்ளிக் குவாடிலேட்ரல். ஓகே, அப்படின்னா என்னது, ஏஎஃப்ஓஇ அப்படிங்கிறது ஒரு என்ன நாற்கரமாக இருக்காங்க, குவாட்ரிலேட்டரல்னால் நாற்கரம், சுழற்சி நாற்கரமாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சுழற்சி நாற்கரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஎஃப்ஓஇ அப்படிங்கிறது சுழற்சி நாற்கரமாக இருக்கான். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. அந்த ப்ராப்பர்ட்டி என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்போசிட் சைட்ஸில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 வருமா. ஓகேவா? அப்போ இதுக்கு எது ஆப்போசிட் ஆங்கிள்னா இது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எதுன்னு கேட்டால் இது. அப்போ இந்த இதையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரணும், 180 டிகிரி வரணும். இந்த சேம் கான்செப்ட் இதையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 180 டிகிரி வேணும். எனக்கு தேவை இந்த ஆங்கிள் தான்ப்பா எனக்கு தேவை. ஏன்னா நம்மளுக்கு கணக்கு என்ன தேவைப்படுது, பிஓசிங்கிறது தான் தேவைப்படுது. ஸோ எனக்கு தேவை இந்த ஆங்கிள். ஸோ நான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, எனக்கு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ண அந்த நான் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு 180 தெரியும். ஸோ இந்த ஆங்கிளை எஃப்ஓஇன்னு எழுதிக்கலாமா. இதை ஏனே நம்ம எப்போ மென்ஷன் பண்ணது மாதிரி வச்சுக்கிடுவோம். ஸோ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஆப்போசிட் சைட்ஸை
ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி வரும். ஸோ இதில் எனக்கு FOE அப்படிங்கிறதும் ஏங்கிறதும் ஆப்போசிட் சைட்ஸு. ஸோ எனக்கு 180ங்கிறது வந்திருக்கு. கான்செப்ட் புரியுதாப்பா? FOE அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஏங்கிற இந்த மொத்தமாக உள்ள இந்த ஆங்கிளும் எனக்கு ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 180ங்கிறது வந்திருக்கு. ஏன்னா இது எனக்கு என்னது ப்ராப்பர்ட்டி படி. ஓகேவா? அப்போ FOE அப்படிங்கிறது இந்த ஏங்கிறது அங்கோடி கொண்டு போயிடலாமா? 180 மைனஸ் ஏ. இந்த FOAEயும் BOCயும் சமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கும் அதுக்கு நேர்மாறாக அப்படியே பெர்பெண்டிகுலராக அதே ஆங்கிள் தான் அங்கே மேக் பண்ணிட்டு இருக்கு. கான்செப்ட் புரியுதா? ஏன்னா இது எல்லாமே பெர்பெண்டிகுலர் லைனுப்பா. பெர்பெண்டிகுலர் லைனுங்கிறதுனாலையும் இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஆங்கிள்ங்கிறத நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் BOC ஈக்குவல் டு FOE. கான்செப்ட் புரிஞ்சுட்டா? அப்போது நான் FOEக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? BOCங்கிறத போட்டுடலாம். அப்போ சிமிலர்லி இதே மாதிரி என்னவா இருக்கும்? அடுத்த ரெண்டு ஆங்கிளும் மைனஸ் ஏன்னு இருக்கா. அப்போ மைனஸ் பி மைனஸ் சின்னு இருக்கும். நம்ம லாமிஸ் தியரத்துக்கு தேவையான மற்ற ரெண்டு ஆங்கிளும் மைனஸ் பி மைனஸ் சின்னு இருக்கும். கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் படம் வரைஞ்சிக்கிட்டேன். படம் வரைஞ்சிட்டு எனக்கு தேவையான ஆங்கிள் என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள். லாமிஸ் தியரம் படி எனக்கு தேவையான ஆங்கிள் இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதும் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதும் ஈக்குவல் தான். ஸோ நான் எனக்கு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதே எனக்கு மேல், அதாவது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு சைக்ளிக் குவாடிரேட்டரல். ஸோ சைக்ளிக் குவாட்ரேட்டரலாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரும். அப்போ என்னது FOEயும் ஏயையும் ஆட் பண்ணால் எனக்கு 180. அதே மாதிரி இன்னொரு இதுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா OFAயையும் ஆங்கிள் OFA ப்ளஸ் இன்னொன்று என்னது OEA ஆங்கிள் OEA இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் எனக்கு 180 வரும். ஸோ நான் அந்த ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த இதான் தேவைப்படுது, இந்த ஆங்கிள் தான் தேவைப்படுது. அப்போ FOE ப்ளஸ் A ஈக்குவல் டு 180. அப்போ FOE ஈக்குவல் டு 180. தட் ஃபார் நான் ரெண்டு இதில் எது கண்டுபிடிச்சாலும் இது ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி சொன்னேன்னா ஸோ அதனால் எனக்கு தேவையான ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சிமிலர்லி போட்டு இப்போ எழுதிட்டேன். ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1ங்கிறது என்னது? நம்ம லாமஸ் தியரம் சொல்லி கொண்டு வந்தோம், ஸ்டார்டிங்கில் பண்ணியிருப்போம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ P பை சைன் 180 மைனஸ் A, Q பை சைன் 180 மைனஸ் B, C பை சைன் 180 மைனஸ் சிங்கிறது வரும். ஏன்னா அதான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் ஆங்கிளுக்கு. ஓகேவா? ஓகே, இன்னொரு இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. சைன் 180 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா. அப்போ சைன் 180 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டாங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாவா. அப்போ அதே மாதிரி சைன் 180 மைனஸ் ஏனா சைன் ஏ தான். இந்த சிமிலர்லி இதுக்கு சைன் பிங்கிறது வரும், இதுக்கு சைன் சி அப்படிங்கிறது வரும். ஓகே, நான் இதுக்கு வந்து ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு சின்ன சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு மெத்தட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் இந்த மெத்தட்லேயும் பண்ணுவாங்க. இன்னொன்று சைன் ரூல் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி அது வேறு ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த மெத்தட் பில்லிங்காக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா சைன் ஏ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சைன் ஏங்கிறதுக்கு ஃபார்முலா இங்கே என்ன பார்த்து வச்சுருக்கோம்? 2A, அதாவது 2 இன்ட்டு ஏரியா பை பிசிங்கிறது பார்த்து வச்சுருக்கோமா. அதே மாதிரி சைன் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஏசி அப்படின்னு வரும். அதே மாதிரி சைன் சி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஏபி அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ எனக்கு இதில் என்ன இருக்குது? சைன் ஏ சைன் பி சைன் சி தான் இருக்குது. ஸோ நான் அதுபடி இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு சொன்னேன்னா ஸோ நம்ம இதை ஏற்கனவே பார்ட் 1ல் இந்த இதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது நம்ம எனக்கு அதுபடி நான் எழுதிட்டேன். ஓகே, இப்போ எல்லா இதுலேயுமே இங்கே உள்ளது ஃபுல்லாகவே தலைகீழாக மேலே போயிடும். ஸோ இது ஃபுல்லாகவே தலைகீழாக மேலே போயிடும். பிசிங்கிறது மேலே போயிடும், ஏசிங்கிறது மேலே போயிடும், ஏபிங்கிறது மேலே போயிடும் எனக்கு. அப்போது இந்த கீழே உள்ள இந்த 2 டெல்டா அப்படிங்கிறது எல்லா இதுலேயும் இருக்கிறதுனால அதை அடி கொடுத்துடலாம். அடி கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? BC இன்ட்டு P ஈக்குவல் டு AC இன்ட்டு Q ஈக்குவல் டு AB இன்ட்டு Rன்னு இருக்கும். ஸோ நான் ஈக்குவேஷன் ஃபுல்லாமே ABC அப்படிங்கிறதால டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவேஷன் ஃபுல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ABCயால் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ABCயால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? P பை A ஈக்குவல் டு Q பை B ஈக்குவல் டு R பை C அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்னது? P இஸ்ட்டு Q இஸ்ட்டு R விச் இஸ் ஈக்குவல் டு A இஸ்ட்டு B இஸ்ட்டு Cயா. ஸோ நான் இதை அழகாக ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிட்டேன். கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? O இஸ் த P இஸ்ட்டு Q இஸ்ட்டு R ஈக்குவல் டு OA இஸ்ட்டு OB இஸ்ட்டு OCன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணுமா? எப்போ அப்படின்னா ஓங்கிறது சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ சென்ட்ராய்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாமே படிச்சுக்கிட்டே வரதான். ஸோ சென்ட்ராய்டு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை கிடையாது. சென்ட்ராய்டு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. சென்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் இருக்குமா? ஸோ இந்த சைடுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், இந்த சைடுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும், இந்த சைடுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்குமா? ஸோ இந்த மிட் பாயிண்ட்டையும் இந்த ஆப்போசிட் சைடையும் இப்படி ஜாயின் பண்ணுறோம். இப்படி ஜாயின் பண்ணும் போது ஒரு இது கட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குமா? ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்குமா? ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ராய்டுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு உச்சியில் இருந்தும் அதோட ஆப்போசிட் சைடுக்கு
ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். ஸோ இங்கே ஏங்கிறது இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடுக்குள்ளே உள்ள மிட் பாயிண்ட் இது. அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இதுக்குள்ளே ஆப்போசிட் மிட் பாயிண்ட் இந்த இருக்குது, இதுக்குள்ளே ஆப்போசிட் மிட் பாயிண்ட் இந்த இருக்குது. அது மூணுமே கட் பண்ணுற பாயிண்ட்டில் எனக்கு ஒரு இன்டர்செக்ட் பண்ணி தான் ஒரு பாயிண்ட்டில், அதை தான் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது சென்ட்ராய்டுங்கிறது சொல்லியாச்சு. இன்னொன்று உங்களுக்கு சென்ட்ராய்டு ஆஃப் த இப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி உண்டு. அதாவது என்ன அப்படின்னா இந்த முக்கோணம் இதிலே மொத்தம் நம்மளுக்கு நல்லா பார்க்கவே தெரியும், ஒரு 4 முக்கோணம் இருக்க மாதிரி தெரியும். என்ன முக்கோணம்லாம்? இந்த முக்கோணம் ஒன்று, அதே மாதிரி இந்த முக்கோணம் ஒன்று, இந்த ட்ரையாங்கிள் ஒன்று, இந்த 3 ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஒரு ஹோல் ட்ரையாங்கிள் இருக்கா? ஸோ இந்த ஹோல் ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் இது குறிப்பிட்ட ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்துக்கிடுமா. இது என்ன ஏரியாவாக இருக்கோ அதே ஏரியா தான் இங்கேயும் இருக்கும், இங்கே என்ன ஏரியா இருக்கோ அதே தான் இங்கே மொத்தமாக இருக்கும். ஸோ இந்த 3 ஏரியாவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள ஏரியா கிடச்சிரும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ இப்படி சென்ட்ராய்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா ஈக்குவல் டு இந்த ஏரியா ஈக்குவல் டு இந்த ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் த இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள், இந்த 3 ட்ரையாங்கிளுக்குள்ள ஏரியாவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? இந்த ஃபுல் ஹோல் ட்ரையாங்கிள்ங்கிறது எனக்கு கிடச்சிரும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ அப்போ ட்ரையாங்கிள் பிஓசி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் சிஓஏ ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏஓபி. அப்போ இந்த ஒவ்வொன்றுமே அது மொத்தம் 3 பங்காகும், அதில் ஒரு பங்காக இருக்குது. கரெக்டாக? இது மொத்த ட்ரையாங்கிள் 3 பங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள ஒவ்வொன்றுமே எனக்கு எவ்வளோ பங்காக இருக்குது? ஒரு பங்காக இருக்குது. கரெக்டாக? இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, இது 3 சேர்ந்தால் எனக்கு மொத்தமாக ஹோலாக ஒரு பங்கு, ஹோலாக ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கிடைக்கும். ஓகேவா? அப்போ பிஓசி ஈக்குவல் டு சிஓஏ ஈக்குவல் டு ஏஓபி. அப்போ 1/3 ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி. அந்த ஒவ்வொன்றுமே இப்போ எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1/3 ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசியோட 3 பங்காக பிரித்தோம் அப்படின்னா அதில் ஒரு பங்குக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அந்த ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இன்னொன்று ட்ரையாங்கிள் ஆஃப் பிஓசி அப்படிங்கிறதுக்குள்ள ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ட்ரையாங்கிள் இல்லை, ஏரியா ஆஃப் பிஓசி அப்படிங்கிறதுக்குள்ள ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏரியா ஆஃப் பிஓசிக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா மொத்தம் 3 ஃபார்முலாவாக இதை கொண்டு வரலாம். எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்கள். படத்தை பாருங்கள். எனக்கு தேவை பிஓசி தானே. ஸோ நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் கூட ஜாயிண்ட் ஆகியிருக்க அந்த 2 லைன் இன்ட்டு, ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் கூட ஜாயிண்ட் ஆகியிருக்க 2 லைன் இன்ட்டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் அந்த ஆங்கிள். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? சாரி, சைன் ஆஃப் அந்த ஆங்கிள். அப்போ 1/2 இன்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது இன்ட்டு இது, அடுத்தது இந்த ஆங்கிள், சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள். ஓகேவா? உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்கள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு காமிக்க பாருங்கள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குப்பா. இந்த ட்ரையாங்கிள் இப்போ இன்றைக்கி ஏபிசின்னு இருக்குது அப்படின்னா இதோட எனக்கு ஆங்கிளை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இருக்கலாம். இப்போ இங்கே பீன் இருக்கா, இங்கே பீன் இருக்குது, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏபிசி சும்மா அப்படி வச்சுக்கிடுவோமே. ஸோ இப்போ நான் இங்கேருந்து எனக்கு மூணு வகையான ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? இப்போ 1/2ங்கிறது காமனானது. 1/2 இப்போ இதில் தான் நான் பார்க்கேன். அப்போ என்னென்னலாம் 1/2 ஏ, அடுத்தது இது சி, இதை விட்டுறணும், ஏசி இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் நம்ம எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோமோ அந்த பாயிண்டில் உள்ள ஆங்கிள். இப்போ நான் அதில் பிங்கிற பாயிண்ட் எடுத்துருக்கேன்னா இப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் ஏபிசி, அல்லது இது ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லாட்டி எப்படி பண்ணலாம்? 1/2 இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறது அப்படின்னா இங்கே ஏ, அடுத்தது இது பி, சைன் ஆஃப் ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்ன வரும்? பிஏசி. அல்லது அப்போ இன்னொன்று ஆங்கிள் என்ன சொல்லலாம்? அப்போ சிங்கிற பாயிண்ட் வச்சு பார்ப்போமா? 1/2 இங்கே என்னது இருக்குது? சி, இங்கே என்ன இருக்குது? பி, சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் என்னது? பிசிஏ. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுட்டா? இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா தான். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இது ஒரு சின்ன கான்செப்ட்டுங்கிறதுனால நான் விட்டுட்டேன். இப்போ நான் ட்ரையாங்கிள் பிஓசி அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் பிஓசியில் எனக்கு தேவையான ஆங்கிள் என்னது? இந்த ஆங்கிள். ஸோ நான் இப்போ இந்த பாயிண்டில் வச்சு நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த பாயிண்டில் வச்சு இதுக்குள்ளே நான் ஏரியா பார்க்க போகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் பிஓசி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பிஓசி ஈக்குவல் டு என்ன வரும்? 1/2 இன்ட்டு இந்த லைன் இன்ட்டு இந்த லைன். இப்போ இந்த லைன் என்னது? ஓபி இன்ட்டு இந்த லைன் என்னது? ஓசி. எழுதியிருக்கேன்னா 1/2 இன்ட்டு ஓபி இன்ட்டு ஓசி. அடுத்தது சைன் ஆஃப் இந்த ஆங்கிள். சைன் ஆஃப் இந்த ஆங்கிள் என்னது? பிஓசி. ஸோ சைன் ஆஃப் இந்த ஆங்கிள் பிஓசிங்கிறத போட்டேன். ஓகே, இன்னொன்று நம்மளுக்கு ஏற்கனவே என்ன வேறு பார்த்து வச்சுருக்கோம்? ட்ரையாங்கிள் பிஓசிங்கிறது எப்படி இருக்கும்? 1/3 ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியாக இருக்குமா? சாரி, நான் ட்ரையாங்கிள்னு சொல்லி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ட்ரையாங்கிள் இல்லை, ஏரியா. ஓகேவா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் பிஓசி ஈக்குவல் டு என்னென்னு இருக்கும்? எனக்கு 1/3 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஏபிசின்னு இருக்குமா? ஸோ அப்போ எனக்கு பிஓசிங்கிறது இங்கே தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த மாதிரி 1/3 ஈக்குவல் டு ஆங்கிள் ஏரியா ஆஃப் ஏபிசின்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த இருக்கலாம் அந்த சைன் ஆஃப் ஆங்கிள் பிஓசிங்கிறத மட்டும் இங்கோடி வச்சுக்கிட்டேன், மற்ற எல்லாம் அங்கோடி கொண்டு போயிருந்தேன். ஓகேவா?
சைன் ஆஃப் ஆங்கிள் பிஓசியை மட்டும் இங்கோடி வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் அங்கோடி கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அங்கே 2 மேலே போயிடும். இந்த ஓபிஓசி அப்படிங்கிறது எனக்கு கீழே வந்துடும். சிமிலர்லி இதே மாதிரி என்ன எழுதிடலாம், சைன் ஆஃப் சிஓஏ எழுதிடலாம், சைன் ஆஃப் ஏஓபி எழுதிடலாம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போட போகிறேன். ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடுதேன். ஸோ இது ஃபுல்லாக எனக்கு எப்படி போகும், தலைகீழாக போகும். ஸோ தலைகீழியாக போகும்போது தலைகிலியாக போனேன் அப்படி போகுது. போனதுக்கு அடுத்தது எப்படி எனக்கு அடி கொடுத்துடலாம், எல்லா இதுலேயுமே 3 இருக்குது. ஸோ 3 அடி கொடுத்துடலாம். அதேமாதிரி 2 ஏரியா ஆஃப் ஏபிசி அப்படிங்கிறது எனக்கு காமனாக இருக்குது. ஸோ 2 ஏரியா ஆஃப் ஏபிசிங்கிறதையும் நான் எல்லா இதுலேயும் இருந்து அடி கொடுத்துடலாம். ஸோ அடி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் இப்போ எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னா ஓபி டாட் ஓசிபி ஓசி இன்ட்டு ஓஏ இன்ட்டு கியூ ஓஏ இன்ட்டு ஓபி இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு போட்டு இதேமாதிரி எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாமே நான் எதாவது டிவைட் பண்ணியிருந்தேன், ஓஏ ஓபி ஓசி அதால் டிவைட் பண்ணிடுது. அதால் டிவைட் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், பி இன்ட்டு ஓஏ டிவைட் பண்ணி பாருங்களேன், ஓபி டாட் ஓசி பை பின்னு இருக்கும். அதை என்னது எதால் டிவைட் பண்ணணும், ஓஏ ஓபி ஓசியெல்லாம் டிவைட் பண்ணுங்கள். அந்த ஓபிஓசி இந்த ஓபிஓசி கேன்சல் ஆயிரும். இப்போ பி பை ஓஏ இருக்கும். அதேமாதிரி இங்கே கியூ பை ஓபி இருக்கும், இங்கே கியூ பை ஓசிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, பி இஸ்ட்டு கியூ இஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு ஓஏ இன்ட்டு ஓஏ இஸ்ட்டு ஓபி இஸ்ட்டு ஓசின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண வேண்டி சொல்லியிருந்தாங்களா. ஸோ நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ராய்டுனா நம்மளுக்கு என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ சென்ட்ராய்டில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இதில் உள்ள இந்த 3 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்குமா. ஸோ அந்த 3 ட்ரையாங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலான ஏரியாவை வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் அதாவது இந்த ஏரியா ஈக்குவல் டு இந்த ஏரியா ஈக்குவல் டு இந்த ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் என்ன ஏரியா, ஃபுல் ஏரியா. ஏன் அப்படின்னா இந்த 3 ஏரியாவை ஆட் பண்ணால் எனக்கு ஹோல் ஏரியா வந்துடும். அப்போ இந்த ஒவ்வொன்றும் எனக்கு அதில் ஒரு பங்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 1/3 ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கும். இன்னொன்று நம்ம எப்படி இந்த இது பார்க்கணும், அதாவது இது நான் எப்படி இந்த ஏரியா பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த ட்ரையாங்கிள் மூலமாக எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணேன். நான் ஏன் இதில் இப்படி இந்த கோணத்தை நம்ம ஏன் இதை ஏன் எடுத்து பார்க்கலாம், ஏன் இந்த இடத்துல ஏன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்துருக்கலாம். பிகாஸ் எனக்கு தேவையான ஆங்கிள் எனக்கு இங்கே உள்ள சைன் ஆங்கிள் தான்ப்பா தேவைப்படுது. ஸோ அதனால நான் இந்த பாயிண்டில் நான் என்ன பார்க்க போகிறேன், ட்ரையாங்கிள் ஏபிசிக்குள்ளே ஏரியா பார்க்கேன். ஸோ ஏரியா பார்க்கும்போது எனக்கு என்ன கிடச்சிருது அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னா சைன் ஆஃப் எனக்கு பிஓசி அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருது. ஸோ சைன் பிஓசிங்கிறது கிடச்சிட்டு சிமிலர்லின்னு போட்டு அதை எழுதிட்டேன். ஸோ நம்ம எப்போ பண்ணுற மாதிரி ஈக்குவேஷன் 1ல் அதாவது லாமஸ் தியரத்தில் கொண்டு போய் அப்ளை பண்ணதும் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிட்டு. இங்கேயும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஃபஸ்ட்டே இருந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துக்கலாம். என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்கம் சென்டராக இருக்குது. சர்க்கம் சென்டராக இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கம் சென்டருங்கிறது ரொம்ப தெளிவாகவே பார்த்தாச்சு. அதே மாதிரி தான் இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்த்தோ சென்டர்னா இந்த ரிசல்ட்டு, அதேமாதிரி சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள்னா இந்த ரிசல்ட்டு. முக்கியமானது என்ன அப்படின்னா லாமஸ் தியரத்தை எந்த பாயிண்டில் அப்ளை பண்ணணும். லாமஸ் தியரத்தை அப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் 1 இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். லாமஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இது உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்தது மற்ற எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த சம் இவ்வளோ எழுதுனா போதும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. தேங்க்யூ.